சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, தமிழ்நாட்டு பெண்கள் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான அப்டேட் விரைவில் வெளியாக இருக்கிறது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெண்கள் ஆர்வமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருவதாகவும், அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலான அறிவிப்புகளை விரைவில் வெளியாகும் என கூறியுள்ளார். குறிப்பாக, இந்த விடுபட்ட பெண்கள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் என்று, இதற்கு தகுதியானவர்களாக இருப்பினால் விடுபடலாம். அவர்கள் இத்திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என கூறியுள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கும் இந்த தகவலை பார்க்கும்போது, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அப்டேட் விரைவில் வெளியாகும் என்பது உறுதியாகி உள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சரி, எப்போது அறிவிப்பு வெளியாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது, பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3வது ஆண்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயணிக்க உள்ளது. இதன் சிறப்பை குறிக்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அப்டேட்டுகள் அரசு தரப்பில் இருந்து வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இப்போது வரை 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். புதிய பயனாளிகள் சேர்ப்பது, பணிகளை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, அதாவது மகளிர் நலன், வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை, பயனாளிகள் தேர்வு உள்ளிட்டவை நடந்து கொண்டிருப்பதாகவும், அதனை மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அது தொடர்பான இறுதி பட்டியல் தயாரித்த பிறகு யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் என்ற விவரம் பயனாளிகளுக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது. ஆகையால் புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 எப்போது வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது, மாவட்ட வாரியாக இறுதி பட்டியல் தயாரிப்பு பொறுத்தவரை அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். இறுதி பயனாளிகள் முடிவான பிறகுதான் எவ்வளவு தொகையானது ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டியிருக்கும் என்பது கணக்கீடுகள் எல்லாம் நிதித்துறை முடிவு செய்வார்கள். அதன் பிறகுதான் இறுதி முடிவு முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்படும். ஆகையால் இதன் பிறகு புதிய பயனாளிகளுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது டிசம்பர் மாதத்துக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டு பொங்கல் பரிசாக மாதம் ரூபாய் 1000ஆனது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் தீபாவளி பரிசாக அறிவிப்பும், பொங்கல் பரிசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.
அடுத்த செய்தி என்னவென்றால் 20,000 மேல் கொடுத்தால் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பும். அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிக்கும் வகையில் சட்ட விதிகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அதன்படி ரொக்கமாக 20,000 ரூபாய்க்கு மேல் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஒருவேளை வருமான வரித்துறையால் இந்த பண பரிவர்த்தனை கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தொகைக்கு நிகரான அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். அந்த வகையில் இந்தியாவில் பண பரிவர்த்தனைகள் என்பது நீண்ட காலமாகவே ஒரு சிக்கலான விவகாரமாக இருந்து வருகிறது. பொருளாதாரத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் கணக்கில் வராத பண புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் ஒரு பகுதியாக பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை கடுமையான விதிகளை வகுத்துள்ளது. இந்த விதிகள் தனிநபர், நிறுவனம் என அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கான முழு விவரத்தை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோவை முழுமையாக கேளுங்க. இந்த பண பரிவர்த்தனை விதிகள் பெரும்பாலும் 2 முக்கிய சட்ட பிரிவுகளின் கீழ் வருகிறது. முதலாவதாக பிரிவு 269 SS. இந்த பிரிவு ரூபாய் 20,000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகையை கடன் அல்லது வைப்புத் தொகையாக பணமாக பெறுவதை தடுக்கிறது. உதாரணமாக, இதற்கு நீங்கள் ஒரு நண்பரிடமிருந்து ரூபாய் 25,000 பணமாக கடனாக பெற்றால் நீங்கள் இந்த சட்டத்தை மீறுகிறீர்கள். இந்த கடன் அல்லது வைப்புத் தொகையானது வங்கி கணக்கு, காசோலை, வங்கி வரவேலை அல்லது NEFT, RTGS, UPI போன்ற மின்னணு பரிவர்த்தனைகள் மூலமாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகையால் இந்த விதியை மீறி பணமாக பெற்றால் பெற்ற தொகைக்கு சமமான அபராதம் விதிக்கப்படும். இந்த விதி நண்பர்கள், உறவினர்கள் அல்லது வேறு எந்த தனிநபர் மூலமாக நடைபெறும் பரிவர்த்தனைகளுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இரண்டாவதாக பிரிவு 269 ST. இந்த பிரிவு பொருட்கள் அல்லது சேவைகளுக்கான கட்டணமாக ஒரு நாளில் ஒரு பரிவர்த்தனைக்கு அல்லது ஒரு நிகழ்வில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை பணமாக பெறுவதை தடுக்கிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு பொருளை 2.5 லட்சத்திற்கும் விற்பனை செய்து அந்த தொகையை வாடிக்கையாளரிடமிருந்து பணமாக பெற்றால் அது சட்டப்படி தவறானது. மேலும் ஒரு திருமண விழாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை பரிசாக பெற்றாலும் இந்த விஷயம் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.